Hi, hello everyone. Welcome back to our channel. This is Soumya from Book Feast. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸ் 12க்கு மெமரிஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது. அதில் இருக்க பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இதோடைய பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். பார்ட் 1 தி கட்டிங் ஆஃப் மை லாங் ஹேர். இது எழுதினவங்க சட்கலாசா. இவங்களுடைய பெண் நேம் தான் வந்து சட்கலாசா. இவங்களுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா கெட்ரூட் சைமன்ஸ் பார்ன் 1876 பிறந்திருக்காங்க. நேட்டிவ் அமெரிக்கன் இல்லை அமெரிக்கன் இந்தியன் உமன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அப்ரெஷனை எதிர்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த பார்ட் 1ல மொத்தம் வந்து 3 கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா சட்கலாசா. செகண்ட் கேரக்டர் வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டு ஜூட்வின். தேர்ட் கேரக்டர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு உமன். இந்த உமனுக்கு வந்து முடியெல்லாம் நரைச்சிருக்கு, ரொம்ப பேலாக இருக்காங்க. இந்த ரைட்டர் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே லேண்ட் ஆஃப் ஆப்பிள்ஸில் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. கிரவுண்டு ஃபுல்லாகவே ஸ்னோவால் கவர் ஆயிருந்துச்சு, ஆனால் ட்ரீஸ் எதுவுமே ஸ்னோவால் கவர் ஆகலை. பெல் அடிக்குது, அதாவது பிரேக் டைம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் அடிக்கிறாங்க. இந்த பெல் சவுண்ட் வந்து ரொம்பவே சவுண்டாக இருக்கான். இது வந்து சென்சிட்டிவ் இயர்ஸுக்கு வந்து டக்குன்னு ரீச் ஆகிடுது. ஷூவோடைய டிப்டா சவுண்ட் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த டிஸ்டர்பன்ஸ்னால இவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்களாம். இவங்களை சுற்றியும் கண்டினியூஸாக சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இது இவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா சவுண்டு வந்து இவங்களை துரத்திக்கிட்டே இருக்கா மாதிரி வந்து இருக்கான். அண்ட் அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாமே புரியாத ஒரு மொழியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இந்த ரைட்டருக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீடமே இந்த இடத்துல தொலைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கவலை. சட்கலா வந்து ஒரு உமன் பற்றி சொல்கிறாங்க. இவங்க ஃபேஸ் எல்லோவாக இருக்குது, முடியெல்லாம் நரைச்சி போயிருக்கு. கேர்ள்ஸை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. சட்கலா ஒரு லைனில் நிற்கிறாங்க. அந்த லைன் வந்து டைனிங் ஹாலை நோக்கி போயிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்தியன் கேர்ள்ஸ் தான், ஆனால் ஹாட் ஷூஸ் போட்டிருக்காங்க, டைட் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்க. ஒருவேளை குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க அப்படின்னா ஸ்லீவ்டு ஆப்ரான் போட்டு ஹேரை வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. சட்கலா வந்து சத்தமே போடாமல் நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு அவமானமான தருணம் அப்படின்னு ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க ஷோல்டர்ஸை சுற்றி வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி ஷால் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அது போடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துடுறாங்க. இதை வந்து தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமாக இவங்க நினைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து டைட் க்ளோத்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் சட்கலாக்கு இது கரெக்டான உடை மாதிரி தெரியலை, இது கரெக்டு அப்படின்னு தோணலை. ஆப்போசிட் டோரில் இருந்து பாய்ஸ் உள்ளே வராங்க. ஒரு பக்கம் இவங்க வந்துட்டு இருக்காங்க, ஆப்போசிட்டில் அந்த டைனிங் ஹாலுக்கு இன்னொரு டோர் இருக்குது, அங்கேருந்து பாய்ஸ் வராங்க. அந்த பாய்ஸில் 3 பாய்ஸை வந்து ரைட்டர் பார்க்குறாங்க. இவங்க 3 பேரும் ரொம்ப பிரேவாக இருக்காங்க, மற்றவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணலை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்க 3 பேருமே சட்கலா மாதிரி புதுசாக வந்தவங்க தான். அதனால தான் வந்து அவங்களுமே வந்து அன்டேம்டாக இருக்காங்க. இப்போ சட்கலாவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. சட்கலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியல. எப்படி சட்கலா வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த 3 பசங்களுமே இருக்காங்க. ஒரு சின்ன பெல் அடிக்குது. பெல் அடிக்கவும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான சேரை ட்ராக் பண்ணி வைக்கிறாங்க. சட்கலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி சேரை இழுத்து போட்டு உட்காந்துட்டு சுற்றி எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே வந்து உட்காரலை. எல்லாருமே வந்து சட்கலாவை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, ஏன் உட்காரலை அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளேயும் அடுத்த பெல் அடிக்குது. அப்போ தான் எல்லாரும் உட்காடுறாங்க. ஆனால் சட்கலா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கிற விதமாக எழுந்துச்சுட்டு திருப்பி மற்ற எல்லாரும் உட்காரும் போது உட்காடுறாங்க. இப்போ ரூமோட ஒரு கார்னரில் இருந்து ஒரு மேல் வாய்ஸ் வந்து கேட்குது. அது யாருன்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து கீழே குனிஞ்சு தட்டை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த மேனை யாருமே பார்க்கல. யாராக இருக்கும் அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது தான் என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த எல்லோ ஃபேஸ்டு உமன் வந்து இவங்கள பார்த்துட்டு இருக்கதை பார்க்குறாங்க. உடனே அவங்களுடைய கண்ணை கீழே ட்ராப் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்துடுது. மற்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களுமே தலையை குனிச்சிட்டு தட்டை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வழியாக அந்த மேனும் வந்து பேசுகிற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிக்கவும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நைஃப்ஸு ஃபோக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டருக்கு ஒரு மாதிரி வந்து கஷ்டமாயிடுது. என்ன எல்லாமே இங்கே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அழுகையே வர ஸ்டார்ட் ஆகிடுதான். அழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கி ப்ளேஸில் வந்து நான் இருக்க விரும்பலை, எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சட்கலா வந்து பயங்கரமாக அழறாங்க. சட்கலா அழ ஆரம்பிச்சதுக்கு காரணம் சாப்பாடு இந்த முறையில் இருக்குது அப்படின்றது மட்டும் கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து ஒன்றாங்க நடக்குமா. அவங்களுடைய ஃப்ரெண்டான ஜூட்வின் வந்து அதை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த பேல் ஃபேஸ்டு உமன் வந்து எல்லாருடைய முடியுமே வந்து வெட்டிடுவாங்களாம். ரைட்டருக்கு வந்து தன்னுடைய முடியை வெட்டுறதில் விருப்பமே கிடையாது. ரைட்டரோட அம்மா வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்ட்ரைன்டு வாரியர்ஸ் வந்து யாரெல்லாம் எனிமியினால் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்களோ, வேறு நாட்டுக்கு வந்து கைதிகளாக அகதிகளாக போகிறாங்களோ அவங்களுடைய முடியை மட்டும்தான் வெட்டுவாங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஜட்கலாவுடைய கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துக்கு தான் முடியை வெட்டுவாங்களாம். ஒன்று வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஃபியூனரல், யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா முடியை வந்து ஷார்ட்டாக வெட்டுவாங்களாம், இல்லைனா கோழையாக இருந்தால் வெட்டுவாங்களாம். ஜட்கலா வந்து யோசிக்கிறாங்க, நான் வந்து என் வீட்டில் யாரும் இறந்தும் போகலை, நான் வந்து மோன் பண்ணிட்டோ இல்லை, அதே சமயம் நான் வீக்காகவும் இல்லை, நான் கோழையும் கிடையாது, அப்புறம் எதுக்கு என்னோட முடியை நான் வெட்டணும்? ஸோ இவங்க அழறதுக்கு சாப்பாடும் ஒரு காரணம், முடியை வெட்டணும் அப்படின்றது இன்னொரு ஏற்றுக்க முடியாத ஒரு காரணம். ஜூட்வினும் ஜட்கலாவும் முடி வெட்டுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஜூட்வின் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அத்தாரிட்டிஸ் வந்து நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம 2 பேரும் சின்ன பசங்க தான், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஸோ அவங்க சொல்கிறதுக்கு நம்ம சரின்னு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஜட்கலா வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் வந்து முடியை வெட்ட மாட்டேன் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒளியறதுக்கு ஒரு இடம் தேடுறாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெட்டுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரூமில் யாருமே இல்லை, இவங்க அந்த பெட்டுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜட்கலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்து போய் ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க. எல்லாரும் ஜட்கலாவை தேடுறாங்க. இவங்க ஒளிஞ்சிட்ருக்க இடத்துலேருந்து வாயை திறந்து பதில் சொல்லவே இல்லை. இவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருது. ஏன் அப்படின்னா, இவங்களை கூப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த குரலும் வந்து ரொம்ப கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குது, ரொம்ப சவுண்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்குது போக போக. அதே மாதிரி இவங்களை தேடி வரவங்களுடைய கால் தட சவுண்டும் வந்து இவங்களுக்கு அதிகமாக கேட்குது. அதாவது இவங்களை நோக்கி கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறதுனால சவுண்டு இவங்களுக்கு அதிகமாக கேட்குது. இவங்க ஃப்ரெண்டான ஜூட்வினுமே வந்து இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. இவங்க வாயை திறந்து யாருக்குமே பதில் சொல்லவே இல்லை. ஒரு வழியாக இவங்க ஒரு ரூமில் ஒளிஞ்சிருக்காங்க. அந்த ரூம்குள்ளே அந்த விமெனும் கேர்ள்ஸும் வந்து வந்துடுறாங்க. இந்த விமன் அண்ட் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரூமு ஃபுல்லாக தேடுறாங்க, எல்லா இடமும் தேடி பார்த்து கர்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. கடைசியில் வந்து அவங்க பெட்டுக்கடியில் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கள வெளியே பிடிச்சி இழுக்கிறாங்க. இவங்களும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, பிடிச்சி இழுக்கிறவங்க மேலெலாம் போட்டு பொறாண்டிடுறாங்க. ஆனாலும் இவங்களை இழுத்துட்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சு டைட்டாக கட்டிடுறாங்க. சேரில் கட்டியிருக்காங்க. ஜட்கலாவால் ஒன்றுமே வந்து பண்ண முடியல. அதனால ரொம்ப கத்தி கத்தி அழறாங்க, என் முடியை யாரும் தொடக்கூடாது, என் முடியை யாரும் வெட்டக்கூடாது, எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கழுத்துக்கு பின்னாடி பேர் ஆஃப் சிசர்ஸ் வரதை ஃபீல் பண்ணுறாங்க. சடனாக பார்த்தா முடியெல்லாம் வெட்டிட்டாங்க. இவங்களுக்கு இவங்களோட கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு. இவங்களை ரொம்ப அவமானப்படுத்தின மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க அம்மா கிட்டேருந்தே இவங்களை பிரித்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போதுலேருந்தே வந்து அது அவமானம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எங்கள் அம்மா கிட்டேருந்து என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஒரு ஹியூமிலியேஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ இந்த முடியையே ஏன் வெட்டுறீங்க, என்னோட கான்ஃபிடன்ஸையும் ஏன் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த பேட் மொமெண்ட்ஸை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. எல்லாரும் அவங்கள எப்படி வந்து கேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு எம்பாசிங்காக இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு பொம்மையை தூக்கி போடுற மாதிரி நம்மளை தூக்கி போட்டாங்களே அப்படின்றத பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளேயே இவங்க முடியை வந்து நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து தன்னைத்தானே வந்து கோழை மாதிரி நினச்சிக்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, தேம்பி தேம்பி அழறாங்க. எப்பெல்லாம் வந்து இவங்களுக்கு கஷ்டமான மொமெண்ட்ஸ் எல்லாம் வருதோ அப்போல்லாம் அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்களாம். இன்றைக்கி இவங்க அழறாங்க, ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட அவங்க அம்மாவும் இல்லை. யாருமே இவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்கல. இவங்களே வந்து எப்படின்னா யோசிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு அனிமல் மாதிரி இருக்கோம், ஒரு ஏதோ ஒரு மந்தையில் வந்து அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த அனிமலோட ஒருத்தராக நம்மளும் இருக்கோம், நம்மளும் ஒரு அனிமல் தான், நம்மளை யாரோ ஒருத்தவங்க மேய்ச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது என்னை வந்து மனுஷனாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்க்க மாட்டேங்கிறாங்க, மந்தையில் இருக்க ஒரு ஆடு மாதிரி பார்க்குறாங்க. என்னை யார் மேய்க்கிறா அப்படின்னு பார்த்தா அந்த ரொம்ப பேலாக ஒரு உமன் இருந்தாங்களே அவங்க. ஸோ இதன் மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஹேர் என்னவாக இருக்கட்டும், அதை வந்து யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு இல்லை அப்படின்றத இவங்க இங்கே சொல்கிறாங்க. இது வந்து இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். இந்த சைல்ட்ஹுட் மெமரியை வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் எபிசோடாக வந்து நம்ம பார்த்து முடிக்கிறோம். ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டென்ட் வேணும் அப்படின்னால காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக், ஷேர், comment and subscribe.